ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். பழனிலேருந்து திருப்பதி தரிசனம் போகிற பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஃபெசிலிட்டி இருந்தது, டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி பழனி டு திருப்பதி, திருப்பதி டு பழனி ஏபிஎஸ்ஆர்டிசியில். அது கொஞ்சம் வருஷமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று ஆந்திர பிரதேஷோட டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் சார் மறுபடியும் இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பஸ் டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். கூகுளில் ஏபிஎஸ்ஆர்டிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பழனின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருப்பதி நிறைய பேர் போயிருந்திருப்பீங்க, நடுவில் தான் இதை நிறுத்திட்டாங்க. ஸோ டேட் ரேண்டமாக பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரிட்டன் டிக்கெட் கூட சேர்த்தே புக் பண்ணிக்கலாம். பழனியில் நைட்டு 9 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் திருப்பதிக்கு 8 மணிக்கு ரீச் ஆகுது. கிருஷ்ணகிரி வழியாக வருது. ஒரு டிக்கெட்டோட விலை 632 ரூபா. ஏபிஎஸ்ஆர்டிசியில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் கொடுத்தாங்களே, அதுவும் இதோட இப்போ கொடுக்குறாங்களா அப்படின்னா தரிசன டிக்கெட் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லா ஊர்களிலுமே. ஸோ பஸ் டிக்கெட் மட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதில் நேற்று புதுசாக பழனி டு புதுசு இல்லை, ஆல்ரெடி இருந்த சர்வீஸு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பழனி டு திருப்பதி அண்ட் திருப்பதி டு பழனி. திருப்பதி டு பழனி எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருப்பதியில் நைட்டு 8 மணிக்கு கிளம்புற பஸ்ஸு காலையில் மறுநாள் 7 மணிக்கு போய் பழனிக்கு ரீச் ஆகுது. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. பஸ் டிக்கெட் மட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஆன்லைனில் ஆஃப்லைனில் கொடுக்கறது கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து 1 கோடி ரூபாய் நம்ம டிடிடியோட ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெஷல் டேஸ் தவிர ஒரு வருஷத்தில் 3 முறை சுப்ரபாதம் சேவாவும், 3 முறை விஐபி பிரேக் தர்ஷனும், 4 முறை சுபதமெற்றி வழியாக திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதாவது சுப்ரபாதம் சேவா எப்பொழுதும் போல், விஐபி பிரேக் தர்ஷனம் கிட்ட பார்க்கலாம். சுபதம் என்று வழியாக போகிறப்ப மட்டும் ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அக்காமடேஷன் கூட 3000 ஒர்த் அக்காமடேஷன் கொடுக்குறாங்க 3 டேஸுக்கு. 10 பெரிய லட்டு, 20 சின்ன லட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய துப்பட்டா அண்ட் ஒரு ப்ளவுஸ் பீட். ஃபஸ்ட் டைம் நம்ம பணம் கட்டுறப்போ ஒரு 5 கிராம் கோல்டு பெருமாள் டாலரும் 50 கிராம் வெள்ளி பெருமாள் டாலரும் கொடுப்பாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பே பண்ணுறப்போ டிடிஓவோ செக்காக தான் நம்ம கொடுக்கணும். அதுவும் நேரில் போய் டோனர் செல்லில் கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் இது. அடுத்து நேற்று நைட்டு கீழ் திருப்பதி விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. காலையில் இன்றைக்கி ஒரு 7 மணி போல் தீந்துச்சு. ஆக்சுவலாக மார்னிங் தான் தீந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் நைட்டே சீக்கிரமாக தீந்துட்டு இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு காலையில் வரைக்கும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்ரீவாரிமேட்டில் இன்னைக்கு உண்டான தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க, தரிசன டோக்கன் கொடுத்தாங்க. கீழ் திருப்பதியில் நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் விஷ்ணுநிவாசத்துலேயோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ இருந்தீங்கன்னா ஷியோராக டோக்கன் கிடைக்கும் மறுநாளுக்கு உண்டானதே. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் காலையில் தினமும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி சேம் டே டோக்கன் தான் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் 50 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடியில் 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2 மணி நேரமும், மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். நைட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்பவே மறுநாள் மத்தியானம் இப்போது 1 மணி ஸ்லாட் டோக்கனே கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு ஏர்லி மார்னிங்கே போய் சாமி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. அன்றைக்கி இருக்கிற க்ரௌடை பொறுத்து சில டைம் அலோவ் பண்ணுவாங்க, சில டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் நேரில் போய் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜென்ரலாக நம்ம டைம் ஸ்லாட்லேருந்து 1 or 2 hours பிஃபோர் போகலாம். பட் மத்தியானம் டைம் ஸ்லாட் டோக்கன் வச்சுக்கிட்டு காலையில் விடுவாங்களா அப்படிங்கிறது அப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து தான். ஸோ நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். அவங்க விடலை அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதனால் பெஸ்ட்டு டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு 1 hour 2 hours பிஃபோர் போய் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு சொல்கிறேன். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் 6ஆம் தேதி ராமநவமி காலையில் 9 to 11 கோயில் உள்ளே இருக்கிற ரெங்கநாயக்குளம் மண்டபத்தில் ராமர் சீதா லக்ஷ்மணருக்கு அபிஷேகம் செய்வாங்க. நம்ம எஸ்சிபிசி சேனல்லேருந்து பார்க்கலாம். சாயந்தரம் 6:30 மணி போல் ஹனுமந்த வாகன சேவாவில் வீதி உலால பெருமாள் எழுந்தருள்வார். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,864 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.51 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,784 ரூபாய். சரி, 4 பேர் டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எவ்ரிடே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி மற்ற கோயில்கள் பற்றி நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இமிடியேட்டாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். குறிப்பாக பழனி டு திருப்பதி தரிசனம் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ.